காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு என்னைக்கும் வரமாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 29க்குள்ள ஏதாவது ஆட்சி மாற்றம், இந்த பக்கம் நிதிஷ்குமார், அந்த பக்கம் பீகார்ல, இந்த பக்கம் தெலுங்கு தேசம், இவங்களை ஏதாவது சுவிட்ச் ஓவர் பண்ண வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால காங்கிரஸ் இப்போதைக்கு திமுக விட்டு வரமாட்டாங்க. மற்றபடி வருதுன்னா விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க தான் வரணும். நீங்க தலைவரா இருங்க, நான் தான் தலைவர்னு நீங்க சொல்லுங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, அதுதானே முக்கியம். அன்புமணி அவர்கள் எல்லாரும் அரசியலுக்கு இளைஞர்கள் வர வேண்டும் சொல்றோம், அப்புறம் இளைய தலைமுறை கிட்ட பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருந்துச்சா நான் தான் கடைசி வரைக்கும் தலைவர்னா இது என்னங்க இது? சமூக நீதி அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னைக்குதான் நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்க போறீங்க? இப்ப திருப்பி இதையே சொல்றீங்க, கோயிலுக்குள்ள கூட்டு போ இதையே சொல்றீங்களே. மந்திரி சபையில எங்களை கூட்டு போன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதானே உண்மையான அதிகார பகிர்வு. வேற பெரியார் கொள்கைன்னு சொல்றாரு. பெரியார் எப்படி எங்களை கோயிலுக்கு கூட்டு போன்னு சொன்னாரு? கோயிலுக்குள்ள கூட்டு போன்னு சொல்றதுல தப்பு கிடையாது, எல்லாரும் போக வேண்டும் அப்படின்றத தான் நான் சொல்லி நிக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு நீங்க மந்திரி சபைகளை கூட்டு போன்றதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. என்னைக்குதான் இந்த கேள்வியை கேட்க போறீங்க? காலம் கனிய வேண்டும் எத்தனை வருஷம்? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திடீர்னு தைலாபுரத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அரசியல் களத்துல மரியாதை நிமித்தம் அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் 2 அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது அரசியல் குறித்து பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த சந்திப்போட பின்னணி எப்படி பாக்குறீங்க? அகைன் இதுவும் இன்னும் போட்டு குழப்புன்னு குழப்பினுக்கிறாங்க. ஆர் மேபி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கலாம். திருமாவர்கள் இது மாதிரி அதிக சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரும் கூட்டணி ஆட்சி, ஆனால் அதற்கான காலம் கனியவில்லை, அந்த டீ பன் அது ஏதோ பார்த்தோம் இல்லையா? அப்போ இவங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீ அப்படி கேம் ஆடினா நாங்கள் இப்படி கேம் ஆடுவோம், நீங்கள் எங்கள் கூட்டணி விட்டு போகிறேன்னு சொன்னால் பாமக வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கூட இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் இல்லையா? காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு என்றைக்கும் வரமாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 29க்குள்ள ஏதாவது ஆட்சி மாற்றம், இந்த பக்கம் நிதிஷ்குமார், அந்த பக்கம் பீகாரில், இந்த பக்கம் தெலுங்கு தேசம், இவங்களை ஏதாவது சுவிட்ச் ஓவர் பண்ண வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் காங்கிரஸ் இப்போதைக்கு திமுக விட்டு வரமாட்டாங்க. மற்றபடி வருதுன்னா விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க தான் வரணும். ஸோ விசிக ஒருவேளை அந்த பக்கம் போனால், ஏன்னா தாவேகா பக்கமோ இல்லை அதிமுக பக்கமோ, அதிமுக தாவேகா கூட்டணி பக்கமோ கூட விசிக போகலாம் இல்லையா? அப்போ அந்த இடத்த நிரப்புவதற்கு நமக்கு ஒன்று வேணும். அதனால பாமக அப்படின்னு கூட இந்த ஒரு கேம் பிளானா நான் பார்க்குறேன். ஆனால் எந்த பாமக? அப்பா பாமகவா இல்லை மகன் பாமகவா? இதான கேள்வி. இல்லை, அதே நேரத்தில் கட்சி முழுவதும் என்னுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இறக்கும் வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களைப் போல கட்சியுடைய தலைவராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க, இறக்கும் வரைன்னு சரி, ரைட்டு, நான் தலைவராக இருப்பேன் சரி. கலைஞர் போல அப்படின்னு சொன்னால் கலைஞர் எத்தனை வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தாலும் 76 ஆட்சி கலைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் 89 தான் அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றார்கள். 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்த பொழுதும் அவர் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். வைகோ மாதிரி ஒருத்தர் கட்சியை விட்டு போகும்போது, இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் வந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கட்சியே பிளவுபட்டு விட்டது, எத்தனை மாவட்ட செயலாளர் இந்த பக்கம் போகிறாங்க, திமுக அவ்வளோதான் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. எத்தனை முறை திமுகவை ஆட்சியில் கொண்டு வைத்திருக்கின்றார். அந்த மாதிரி நீங்கள் கலைஞரோட ஒப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் கட்சியை ஒரு பெரிய அளவில் கொண்டு வச்சுட்டு நான் கலைஞர் மாதிரி இவர் ஸ்டாலின் மாதிரி இருக்க வேண்டும்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் அவரை மட்டும் ஸ்டாலின் மாதிரி இருக்கணும்னு சொன்னால் இது என்ன சிவா? இது ரொம்ப போங்கா இல்லையா நீங்கள் சொல்கிறது? இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ரைட்டு, நீங்கள் தலைவராக இருங்க, நான் தான் தலைவர்னு நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் என்ன சொல்கிறாங்க, தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுதானே முக்கியம். இப்போது அன்புமணி அவர்கள் எல்லாரும் அரசியலுக்கு இளைஞர்கள் வர வேண்டும் சொல்கிறோம், அப்புறம் இளைய தலைமுறை கிட்ட பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்துச்சா நான் தான் கடைசி வரைக்கும் தலைவர்னா இது என்னங்க இது? இது கட்சி அப்படின்றது ஏதோ பரம்பரை சொத்து மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுதான் இங்கே சிக்கல். நிறுவன தலைவர் இப்படி ஒரு புது இது வேற வந்துருச்சு. கட்சினா யாரோ நிறுவுறாங்க, அவ்வளோதான்.
அது மற்ற கட்சியெல்லாம் நிறுவன தலைவர்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ திமுகவில் யாரையாவது சொல்கிறாங்களா இவர் நிறுவன தலைவர் அப்படின்னு? அது என்னன்னு தெரியல. ஸோ அதுவே வந்து அந்த பரம்பரை சொத்துக்கு ஒரு அடித்தளம் மாதிரி தான் ஆகிப்போச்சு. அவர் தான் எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ கட்சியிலேயே என்ன எல்லாம் சொல்கிறாங்க, ஐயாவுக்கு அப்புறம் யார், சின்ன ஐயா தானே அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ நாளாக அந்த மாதிரி பண்ணிட்டு 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தலைமையில் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் தானே அப்போது தலைவராக இருந்தார் சொன்னார்ல, ஏன் அப்போவே சொல்ல வேண்டியதான்? இல்லை என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள். அது ஏற்கனவே கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் சொல்லியாச்சு, மறுபடியும் அதை தெரிவிப்பது கரெக்டாக இருக்குமா? இல்லை, இப்போ சமீபத்தில் சொன்னார். அந்த கொள்கையை மீறி வந்து சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து மந்திரி பதவி வாங்கி கொடுத்தேன், அது நம் பண்ண தப்பு அப்படின்னாரு. சரி, மந்திரி பதவி வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா தானே 2016 வந்தது. அப்பவும் அதே தப்பை தானே பண்ணீங்க. நீங்கள் வேற யாரையாவது கட்சியுடைய அந்த கௌரவ தலைவர் ஆர் துணைத் தலைவர் இல்லை வேற யாரையாவது முன்னிறுத்த வேண்டியது தானே? அப்படியே இல்லாட்டா என்ன பாமக வந்து ஜெயிச்சது அப்படின்னு சொன்னால் அது ஜனநாயக முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்படியாவது சொல்லியிருக்கலாம்ல. அன்புமணி அவர்கள் போஸ்டரை மட்டும் போட்டு மாற்றம் முன்னேற்றம் இப்படித்தானே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் இவ்வளோ நாளாக வந்து அன்புமணியை இவர் வந்து முன்னிலைப்படுத்தி விட்டு இப்போ வந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்தத்தில் அந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றத நொறுக்கி தள்ளிவிட்டது சிவா. அதனால் நீங்கள் கட்சி நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கலாம், அங்கே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் மாதிரி ஆகிப்போச்சு பாமக. அப்போ பாமக ராமதாஸ் தலைமையிலான பாமக இப்போ செல்வ பெருந்தகை சந்திப்பு திமுக கூட்டணி பக்கம் வந்தால் அப்போ அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அன்புமணி பாமக அதிமுக அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் நிச்சயமாக வந்து அந்த பக்கம் தான் போவார். அதுக்கப்புறம் யார் உண்மையான கட்சி, ஏற்கனவே கட்சிக்கு ரெகக்னிஷன் கிடையாது, இருந்தாலும் அவங்க மாம்பழ சின்னத்தில் போட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வேற ஆகிப்போச்சு அப்படின்னா மாம்பழத்தை ரெண்டாக பிரிச்சா கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு புளியம்பழம், உங்களுக்கு வந்து ஒரு பனம்பழம், இப்படி தான் எடுத்துக்கணும். இது தேவையில்லாமல் வந்து தங்களுடைய எதிர்காலத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இது வெறும் 2 தலைவர்களுக்குள்ள அப்படின்னா கூட ரைட்டுங்க. இது வந்து தந்தை மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை. இதை வந்து பேசி தீர்க்க முடியாதா? அப்படி என்ன இங்கே எதுவாகி போயிடுச்சு? அப்பா மகன், அவருக்கு அப்புறம் இவருக்கு தான் கட்சி, இதுதான் வாரிசு அரசியல் பரம்பரை நம்ம பார்த்து நிற்கிறோம். எல்லா மாநில கட்சிகளையும் இதுதான் நடக்குது. இதில் என்ன இவ்வளோ ஒரு பெரிய சிக்கல்னு எனக்கு புரியல. எதனால் இந்த பிரச்சனை? ரைட்டு, அது அவங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் பாருங்கள், சொந்த விஷயம் அரசியலில் எதிரொலிக்கின்றது. இதுதான் நம்மளுடைய அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவது, வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் பேசுவது அப்படின்னா திமுக சார்புடையவர்கள், அவருக்கு வேண்டியவர்கள் தான் அங்கே வெளியில் பேசுவாங்க, கூட்டணியை உறுதிப்படுத்துவாங்க. ஆனால் தமிழக வரலாற்றில் நாம் பார்க்கும்போது முதல் முறையாக செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக கூட்டணியை வலுப்படுத்த பாமகவிடம் பேசுகிறாரா அப்படின்ற கேள்வி உருவாயிருக்கேன் சார். இதுவும் வந்து நான் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். ஏன்னா திமுக நேரடியாக போய் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். நாளைக்கு அவர் வரலன்னா, இப்போ ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி திமுக தான் குழப்பம் விளைவிக்கின்றது அப்படின்றாங்க. அப்போ அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லையா? இல்லை, அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க, ராமதாஸ் தெரிவிக்கல. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் தான் சொல்கிறாரு இது திமுக தான் குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு. அப்போது இந்த நேரத்தில் திமுகவில் யாராவது போய் பார்த்தாங்கன்னா முடிவே கட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி சேர்ந்துருவாங்க. ஆஹா, திமுக குழப்பம் உண்டாகுது போல இது, அப்போ வந்து நம்ம சின்னையா பின்னாடி போயிடுவோம், அந்த கன்சாலிடேஷன் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து இது திமுகவா அனுப்பிச்சாங்களா இல்லை இவரா வந்தாரா அப்படின்னு தெரியாது. பட்டு திமுகவுடைய நாலேஜ் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்காமல் இவர் வந்து சந்தித்திருப்பார். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் கூட கிடையாது, ஃப்ரான்ச்சைசி. திமுக அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதனால் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இவர் வந்திருப்பாரா அப்படின்றதெல்லாம், அவங்க கட்சியில் என்ன பண்ணுறதுன்றதையே அவங்க வந்து சொந்தமாக முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் தானே அடுத்த கட்சியில் போய் பேசுறது. ஸோ இது வந்து நான் ஆழம் பார்க்குற வேலைன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிகா ஒரு வேளை முரண்டு பிடித்தால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. பட் அந்த ஆப்ஷன் வீக் ஆப்ஷன். ஏன்னா திமுக கூட்டணியில் போட்டு ஐயா அவர்கள் சேர்றாருன்னு சொன்னால் அப்போவும் இந்த கருத்து வலுப்பெறும். திமுக தான் வந்து கோட்டையை உழப்பிட்டாங்க, அவங்க தான் கட்சியில் பிரச்சனையை பண்ணி பார்த்தீங்களா அங்கே கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அன்புமணி அவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்வேன். கன்சாலிடேஷன் இவர் பின்னாடி வந்துடும். மேபி அவர் நான் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவர் கூட்டணி வைக்கலாம். ஆனால் தொண்டர்கள் ஆதரவாளர்கள்லாம் அன்புமணி அவர்கள் பின்னாடி தான் இருப்பாங்க. இப்போ தமிழக அரசியல் வரலாற்றை, ஏன் தமிழகம் என்ன இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டாலும் ஒரு கடுமையான விமர்சனம் கூட்டணி தலைமைக்கு எதிராக அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வச்ச கருத்துக்கள் விமர்சனத்தை தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, டீ பன் கொடுத்து எங்களை இனி ஏமாற்ற முடியாது, 10 தொகுதிக்கு மேலே விசிகாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த முறை வந்து டீ பன் கொடுத்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க.
பாத்தீங்கன்னா இது எல்லாராலையுமே பேசப்படக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் இருந்துச்சு. என்னன்னா ஒரு பெரிய கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி டீ பன் கொடுத்து விசிகாவை ஏமாற்றுகிறது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் போய் டீயை குடிச்சு பண்ண சாமிட்டு ஏமாந்துட்டு வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. இந்த விமர்சனம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி மக்கள் பார்ப்பாங்க? அது என்ன டீ பன் குறியீடுன்னு எனக்கு புரியல. இல்ல அதுதான், ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சுமார் 30-35 ஆண்டு காலமாக அரசியல் களத்துல இருக்காங்க. ஆனா வந்து கூட்டணி கட்சி தலைமை எங்களுக்கு டீ பண்ண கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அது வந்து திருமாவளவன் அவர்கள் குறித்து ஏன் இப்படி பேசுறாங்க, இதுவரைக்கும் பேசாத திருமா ஏன் இப்படி பேசுறாங்க, தன்னையும் சிறுமைப்படுத்தி கூட்டணி தலைமையையும் சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்களே அப்படிங்கிற கருத்துக்கள் ஒரு சிலர் முன்வச்சு. சரி, இப்படி யோசிக்கலாமா? 6, 10, 20 இதை விட சரிங்க, இந்த பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதனால நீங்க 6 சீட்டு கொடுங்க, ஏத்துக்கிறோம், 2 மந்திரி கொடுங்க, இப்படி கேட்கலாமா? சீட்டு தானே எங்களுக்கு அதிகமாக கொடுக்க முடியாது, நீங்க அதிக தொகுதியில் போட்டி போனான்னு இருக்கீங்களா, எடுத்துக்கங்க, போன தடவை கொடுத்த மாதிரி 6 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு 2 மந்திரி கொடுங்க. கேட்கறதுல என்ன தப்பு? சமூக நீதி அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னைக்கு தான் நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்க போறீங்க? சமூக நீதி அப்படின்னு சொல்லும் போதுதான் திருமாவளவன் பேசிய இன்னொரு கருத்து நினைவுக்கு வருகிறது. என்ன அப்படின்னா வந்து சமூக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் 234 தொகுதியிலும் விசிகா போட்டியிடக்கூடிய தகுதி வாய்ந்த வலிமை வாய்ந்த கட்சி அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. போட்டி போடுங்க, யார் வேணான்னா? உங்களை யாரும் தடுக்கலையே. என்ன திமுக வந்து இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும், வெளில போகக்கூடாது அப்படின்னு எதுவும் கட்டாயப்படுத்தலை. 234 தொகுதியிலையும் நீங்கள் போட்டி போடுறீங்களா, தாராளமாக போடுங்க. அப்போ மட்டும்தான் கட்சி வளரும். நாத்தாக்கா எப்படி வளர்ந்தது? இன்னும் அவங்க தனியாக தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை அங்கே வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க. நீங்களாவது கூட்டணியிலிருந்து ரெக்கக்னிஷன் வாங்கினீங்க, அவங்க தனியாக நின்று வாங்கினாங்க இல்லையா? பாமக கூட்டணியில் இருந்தாலும் வாங்கலை, தனியாக நின்றாலும் வாங்கலை அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல மதிமுக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாமே அவங்க எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் தான் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ தைரியமாக இறங்குங்க. அப்போதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது மற்றவங்களுக்கு புரியும். இப்போ அந்த மக்கள் நல கூட்டணியை விட்டுருங்க, அது அபரேஷன். அதுக்கு வந்து திருமா அவர்களே ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு. கலைஞர் அவர்கள் தான் சொன்னார், இல்லை இந்த தடவை நாங்கள் அதிக தொகுதியில் போட்டி போடணும், அதனால நீங்கள் முன்னாடியே போயிருங்கன்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டு வந்ததா இவர் சொன்னாருங்க திருமா. நான் என்ன சொல்றேன்னா, அது சமூக நீதி. இவங்களுக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, கொடிக்கம்பம் நட கூட விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் கொடிக்கம்பத்தெல்லாம் மட்டும் குறி வச்சு பிடுங்குறாங்க. இவர் தானே சொன்னார், மேல்பாதி கோயிலுக்குள் எங்களை அழைத்து செல்ல முடியுமா அப்படின்னாரு. கூட்டணி கட்சி தானே, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது தானே. அது பாருங்க, எங்களை கூட்டு போங்க கோயிலுக்கு, நான் வந்து சிதம்பரம் கோயிலில் போயிட்டு 90 பூசிட்டு வரேன், திருப்பரங்குன்றம் கோயிலில் போயிட்டு பூசிட்டு வரேன், அதையும் நான் அழிச்சிடுறேன், என்னை வந்து மேல்பாதி கோயிலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு கலைஞர் மகன் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. திராவிட மாடல் ஆட்சியில் பாருங்க சாதித்து விட்டார் அப்படின்னு அதை செஞ்சு காமிங்க. அதை விட்டுட்டு ஏன் மற்றவங்க கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க? ஆட்சியில் இருக்கிறது யாரு, அதிகாரம் இருக்கிறது யாரு? அவங்க தானே இதை செய்யணும். மற்றவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க என்ன கோயிலுக்குள்ளே கூட்டு போறியா அப்படின்னு. அப்போ எங்கே எதை கேட்கணுமோ அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த டீ பன்னு, இந்த 234 தொகுதி இதெல்லாம் வந்து 6லேருந்து 10க்கு தானே தவிர, அதுக்காகத்தான் அவங்க பாமகவோட காய் நகர்த்துறாங்க. புரியுதுங்களா? என்னப்பா நாளைக்கு எங்கள் கூட்டணி விட்டு வெளில போவீங்களா, அதை நீங்கள் போனால் அவங்க வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க, அப்போ கொடுக்குற 6 வாங்கி நிறுங்க அப்படின்றதுக்காகத்தான் இது. என்ன கேட்குறேன், அந்த 6 நாளும் 2 மந்திரி கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு மந்திரியாவது கொடுங்க. கேட்கறதுக்கு அவர் முன் வருவாரா? திருப்பி இதையே சொல்றீங்க, கோயிலுக்குள்ளே கூட்டு போ இதையே சொல்றீங்களே. மந்திரி சபையில் எங்களை கூட்டு போன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதானே உண்மையான அதிகார பகிர்வு. இதில் வேற பெரியார் கொள்கைன்னு சொல்றாரு. பெரியார் எப்படி எங்களை கோயிலுக்கு கூட்டு போன்னு சொன்னாரு? ஆலய நுழைவு அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. பெரியாருடைய கொள்கை கடவுள் மறுப்பு, இவருடைய கொள்கை வந்து சனாதனத்தை ஒழிப்போம், இந்து கோயில்களில் இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் சொன்னவர் அவர். அப்படி இருக்குச்சு இவர் இந்த மாதிரி கேட்கவே தான் நான் கேட்குறேன். மற்றபடி கோயிலுக்குள்ள கூட்டு போன்னு சொல்றதுல தப்பு கிடையாது, எல்லாரும் போக வேண்டும் அப்படின்றத தான் நான் சொல்லி நிற்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு நீங்க மந்திரி சபைகளில் கூட்டு போன்றதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. என்னைக்கு தான் இந்த கேள்வியை கேட்க போறீங்க? காலம் கனிய வேண்டும்னு எத்தனை வருஷம்? நீதி கட்சி ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சமூக நீதினு பேசிட்டு இருக்காங்களா? அப்போ சமூக நீதியை நிலைநாட்டுங்கள், எங்களையும் மந்திரி சபையில் சேர்த்துக்காங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சார்னா அப்ப நான் தலை வணங்குகிறேன். ஆனா அதை விட்டுட்டு இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இது சரியில்லை சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.